வணக்கம் நேயர்களே. கான்டாக்ட் டிஸார்டர் நடத்தை கோளாறு சம்பந்தமான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளை, மனிதர்களை அவர்களை எப்படி கையாள்வது, கான்டாக்ட் டிஸார்டர் மேனேஜ்மெண்ட் அது சம்மந்தமாக தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம். போன இதில் லைட்டாக முடித்தோம். இந்த இதில் அது சம்மந்தமாக இளையராஜா அவர்களிடம் நாம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம போன இதில் கூட பேசியிருந்தோம். கான்டாக்ட் டிஸார்டர் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்க. கரெக்ட். இதில் நீங்கள் சொல்கிறது இந்த குழந்தைகள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஒரு கட்டம் தாண்டி போய் நல்ல ஒரு ஒரு பெரிய பர்சனாலிட்டி எங்கே வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி நபர்களை கையாளுறது அது எப்படி சார்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடலசன்ஸோ லைக் ஒரு 20 இயர்ஸ் ப்ளஸில் இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் டிஸார்டர் வந்துச்சுன்னா எப்படி கையாளணும்னு கேட்குறீங்க இல்லையா? உண்மையிலே இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கேள்வியும் கூட. இப்போ எங்களுடைய பார்வையில் நாங்கள் இதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இந்த கான்டாக்ட் டிஸார்டரை எந்த அளவுக்கு, அதாவது 8 வயசுக்கு உட்பட்டோ இல்லை 9 வயசுக்கு முற்பட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது ஸ்கூல்லையோ வீட்லேயோ நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரியான குணாசியங்களை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா எப்போவுமே ஒரு குழந்தை பருவம் மேக்ஸிமம் ஒரு அடலசன்ஸ் சொன்னால் ஓரளவு கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்பு உண்டு. இந்த 13 வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அடலசன்ஸுக்கு வந்துடுறதுனால அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வரும்போது எனக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரும்போது வாதங்களோ ஒரு லைக் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நிறைய இடத்துல கவுன்சிலிங்குமே கூட சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும், அல்லது ஒரு செஷன் 2 செஷன் வருவாங்க, அதுக்கப்புறம் அதை வரமாட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குதா? உண்டு சார், உண்டு சார். இது மெலிங்கிறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மாற்றி சொல்லி பொய்மையாக சொல்லி நான் மாறுகிறேன், நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லியும் கூட சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் லெவல்லையோ காலேஜ் லெவல்லையோ பண்ணுறது உண்டு. இப்போ மிகப்பெரிய ஒரு கான்டாக்ட் டிஸார்டராக ஒரு ஏற்பட்ட அனுபவம் பார்த்திங்கன்னா, ஒரு எல்லாருக்குமே கையில் ஃபோன் இருந்துச்சு. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் லைக் சைபர் புல்லிங்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஃபோட்டோ போட்டுட்டு எப்படி வேணாலும் ஒருத்தரை பண்ணலாம். அப்படி பார்க்குறப்போ ஒரு எதிர்பாலினத்தை ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி எடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகி ஒரு சாதாரண ஒரு மாணவன் எப்படி இன்னொரு ஒரு ஆப்போசிட் செக்ஸோடைய மனதளவில் அவங்கள புரிந்து கொள்ளாமல் இப்படி ஒரு ஃபோட்டோவெல்லாம் ஒரு மாப் பண்ணவோ அல்லது இப்படியெல்லாம் வக்கரமாக பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு தனி மனிதன் ஒழுக்கங்கள் எங்கே போயிடுச்சுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசின ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் அவருடைய சைல்டுஹுட் ஹிஸ்ட்ரியிலலாம் எடுத்து பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் தனியாக இருந்த ஒரு விஷயங்கள், சின்ன வயசில் அவர் எந்த ஒரு ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயங்கள், நிறைய தூக்க பிரச்சனைகள், ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஒரு கூட்டு பிரச்சனையாக இருக்கு. சின்ன வயசில் எப்படி தூக்கமின்மை, ஹைப்பர் ஆக்டிவிட்டிலாம் வரும் சார். இப்போ நம்ம ஜென்ஸியை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ எல்லா கையிலையுமே ஒரு ஃபோன் வந்துட்டதுனாலையும் எல்லாருமே இப்போ நம்ம இருபாலரும் பேரண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுனால இன்றைக்கி ஆவரேஜ் தூக்கம் டைமே பார்த்திங்கன்னா 11 PM மேலே போயிடுச்சு. அப்படின்றப்போ இவங்க எல்லாருமே செட்டில் ஆன பிறகு தான் இவங்களும் தூங்க போகிற நேரத்தில் அவங்க அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால இப்போ எல்லாருடைய ஆவரேஜ் டைமே பார்த்திங்கன்னா 12 AM or 1 AMன்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ நாட்கள் நகர நகர உளவியல் ரீதியாகவே அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு திறனும் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரச்சனைனால அவர் தற்சமயம் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டி ஒரு குற்ற உணர்ச்சியோடு இதுக்கப்புறம் எப்படி பண்ண போகிறோம், அந்த காலேஜில் கண்டினியூ பண்ண போகிறோமான்ற அளவுக்கு ஒரு கான்டாக்ட் டிஸார்டர் அவ்வளோ இடத்துல போய் தள்ளி விட்டுரும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ சரி அல்லது லைக் டிபார்ட்மெண்ட்டுக்கோ சரி ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லைஃப் போயிடும், அதையும் நம்ம லாங் டேர்மில் பார்க்கணும், இந்த பையனை எப்படியெல்லாம் சரி செய்யலான்ற மாதிரி. இப்போ நான் ஏன் இதை ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறேன் அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நோ மோர் கவுன்சிலிங்லாம் ஒரு டேபுவே இல்லை. எப்படி ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்க்குறோமோ எல்லாரும் பார்க்கலாம், போய் ஒரு ஒப்பீனியன் எடுக்கலான்ற ஒரு மனநிலைமையில் வந்துட்டாலும் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரையோ இல்லை காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரையோ இல்லை தனியாக கவர்மெண்ட் யாரை வேணாலும் பார்த்து ஒரு ஒப்பீனியன் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஸ்கூல் சொல்கிறீங்க, காலேஜ் சொல்கிறீங்க, இதெல்லாம் மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. இந்த மாதிரி பல இது நான் கேட்குறது பொதுவான சாதாரண மனிதர்கள், ஒரு சாதாரண ஒரு குடிசை பகுதியிலையோ எங்கேயோ ஒரு சாதாரண அரசு பள்ளியிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வளர்கிற பசங்களை பற்றி கேட்க இல்லை சார். நான் பள்ளிகள் சொல்வது நான் இரு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டை தான் சார் சொல்கிறேன். ஐ திங்க் லைக் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ புதுசாக இனிஷியேஷன் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா இதுலேயுமே கவுன்சிலர்ஸ் போடணும்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா மொபைல் கவுன்சிலிங் ஆர் லைக் கவுன்சிலர்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல் விசிட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமும் வந்துருச்சு. பட் எந்த அளவுக்கு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு டீச்சர்ஸ் ஆர் அட்மின் ஒரு சைக்காலஜிஸ்டோடைய ரோல் என்ன ஒரு ஸ்கூல்லன்றது எல்லாருமே சொல்லணும் சார். இப்போ உதாரணத்துக்கு
என்ன கேட்டிங்கன்னா அந்த சைக்காலஜி ரூமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எல்லாரும் வந்துட்டு போகிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு கார்னரில் வச்சுருப்பாங்க. ஸோ 2 சைட்லையுமே இருக்குது. ஈவன் கவர்மெண்ட் ஹெல்ப்லைனு கூட இருக்குன்னு வச்சுப்போமே. பட் இதை பற்றியான விழிப்புணர்வுகள் இன்னும் ஒரு இன்டென்சிட்டி அதிகமாக கொண்டு போனோம் அப்படின்னா இந்த அடோலசன்ஸ் அந்த 10 வயசுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சரி செய்யலாம். கான்டாக்ட் டிசார்டரை சரி பண்ண வேண்டிய இடம் வந்து ஸ்கூலுங்க தான். மேஜர்லி ஸ்கூல், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய அப்பா அம்மாக்களையும் இது எல்லாமே ஒரு ட்ரையாங்கல் மாதிரி. ஸ்கூலில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. கரெக்ட். அப்போ ஸ்கூலில் அதிகப்படுத்தணுன்றது சொல்கிறீங்க, இருக்குன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% இருக்குமா சரி, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்? ஒரு அதை தான் நான் சொல்ல வரேன். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இன்டர்னல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோ அல்லது ஒரு எக்ஸாம் முடிஞ்சு அந்த வாட் எவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த டேபிள் பெஞ்சஸ் இதெல்லாம் உடச்சி போட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. இது வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டு இதெல்லாம் டிப்பிக்கல் கான்டாக்ட் டிசார்டரில் வரும். பட் இந்த பசங்களெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு வன்புணர்வோடு இப்படி உடச்சி தான் அவங்களோட வன்மமை காமிக்கணுமான்றது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமே, நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணுமே தவிர அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறத தவிர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அந்த ஸ்கூல் மேலே கோவமா, இல்லை ஃபேமிலி மேலே கோவமா, இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு கோவத்தை உடச்சி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இன்னும் சால்வ் பண்ணாத ஏதோ ஒரு விஷயங்கள் தானே காமிக்குது. இது இல்லாமல் சோஷியல் சைக்காலஜி நம்ம ஒரு விஷயம் பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் உடைக்கிறாங்க, நம்மளும் உடைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ரோஹிணி தட்டில் அதான் நான் கேட்க வந்தேன். கரெக்ட். அந்த இடத்துல ஒருத்தரோ அல்லது 2 பேர் உடைச்சாங்க அப்படின்னா ரசிகர்களே அங்கே ஃப்ரண்ட் சேரில் உடைச்சாங்களோ அல்லது பேக் சேரில் உடைச்சாங்க, அது ஒருத்தர் விக்டிமைஸ் பண்ணார் அப்படின்னா இது தப்பு கிடையாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் நிறைய காரணிகள் இருக்குது. இது கூட்டு முயற்சியாக எல்லாரும் ஒரு பொறுப்பேற்றா மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்த ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய குணாசியங்கள் எல்லாமே கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு இப்போ நீங்கள் அந்த கான்டாக்ட் டிசார்டர் சம்மந்தமாக சொன்னதில் சரி பண்ண வேண்டிய இடம்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு மிடில் ஸ்கூலுக்குள்ளே வந்துடணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். அப்போ மிடில் ஸ்கூலில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ரைவேட் ஸ்கூலு நீங்கள் பார்த்துருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்துருக்கீங்க? இதுக்கான ஒரு ஏற்பாடு சார். டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்குறீங்களா இல்லை உங்கள் அனுபவத்திலே சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 4 to 5% இருக்கும் சார். இது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நானும் ப்ரைவேட் ஸ்கூல்லையா? ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்பயாவது ஒரு முறை வாய்ப்பு அந்த மாதிரி யோசிக்கிற ஏற்பாடு இருக்கா? ஐ மீன் லைக் எப்படி இதை சரி செய்யலான்றது சொல்ல வரீங்களா? ஒரு ஸ்கூலில் குறைந்தபட்சம் ஒரு மிடில் ஸ்கூலில் ஒருத்தராவது இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை சரி செய்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்றத பற்றி யோசிக்கிற தன்மைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். இது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி லைக் எல்லாருமே இது ஒரு பிரின்சிபல்லேருந்து அதுக்கான அட்மின்லேருந்து எனக்கு எல்லாமே புதுசாக தெரியுது. ஏன்னா கான்டாக்ட் டிசார்டர் சம்மந்தமாக இங்கேருந்து தான் தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலையிலேருந்து தான் வெளியில் வர்றாங்க. கண்டிப்பாக இந்த தொழிற்சாலைலேருந்து வரவங்க தான் ரோஹிணி தேட்டரில் உடைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தொழிற்சாலைலேருந்து வெளியே வரவங்க தான் ஜென்சியாக இருக்காங்க. கரெக்ட். இந்த தொழிற்சாலையை உருவாக்குற ஹெட்மிஸ்ட்ரஸ் தான் போய் டான்ஸ் ஆடுறாங்க சினிமா பாட்டுக்கு. அப்போ அவங்க வந்து எப்படி இவங்கள யோசிப்பாங்கன்றதான் என்னுடைய வருத்தம். அதுதான் சார். இது ஒரு ஒரு சுய ஒழுக்கம்தான். எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்டூடெண்ட் பருவத்தை வந்து எத்திக்கலாக கொண்டு போகணுன்னு ஒரு நினச்சி கைகோத்தா மட்டும்தான் சார் இது முடியும். உதாரணத்துக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, பிடி சார் கூட ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ஒரு 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 லைனில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கத்தவோ அல்லது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காம அந்த அந்த லைனில் வருவதை எப்படின்ற ஒரு விஷயங்களை ஒழுக்க ரீதியாக கற்றுக் கொடுத்தோம். அது ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, அது நம்ம டெய்லி கற்றுக் கொடுத்தோம். அல்லது ரெஸ்ட் ரூமில் போய் அந்த குழந்தைங்களோட வெளிப்பாடுகள் வந்து ரெஸ்ட் ரூம் டாய்லெட் டோரில் எழுதி வச்சுருக்குறாங்களா, இல்லை எங்கேயாவது டேபிளில் கிறுக்கி வச்சுருக்குறாங்களா, இல்லை ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஏதாவது உடைக்கிறாங்களா, இல்லை ஸ்கூல் ஹவர்ஸ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பையன் வீட்டில் இருக்கிறானா, அல்லது ரொம்ப சீக்கிரம் ஒரு ஸ்கூலுக்கு வரானா. இப்படி ஒரு பிடி டீச்சராக இருக்கட்டும், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக சைக்காலஜிஸ்ட் ஒரு ஸ்கூலில் 2-3 பேர் அல்லது 2 பேராவது இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த வேலைகள்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் பார்த்து 2 படம் பார்த்தேன். ஒன்று ராட்சசி, ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் மிலிட்ரியிலேருந்து வருவாங்க. கரெக்ட். அவங்க வந்து அந்த ஸ்கூலை கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும், அதனால் ஸ்கூல் வேறு மாதிரி போகும். ஆமாம். இன்னொன்று இந்த இவரு நடிச்சது பள்ளிக்கூடமாக என்னமோ ஒரு படம் நினைக்கிறேன், சமுத்திரக்கனி நடிச்சது. ஓகே. தம்பிராமையான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். கரெக்ட். எல்லாரையுமே குற்றவாளி ஆக்கிட்டே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டை. எப்போவுமே ஸ்டூடெண்ட்னா வழங்காதவன், கரெக்ட், தேராதவன், சஸ்பென்ஷன் லெவலில் போயிட்டுருக்கும்.
அவர் கூட 2 3 வாத்தியாருங்க வட்டிக்கு விடுவார், அதனால் அவர் கூட இருப்பாங்க. அவர் ஏஹெச்எம் இருப்பார். ஓகே. இவர் ஒரு வாத்தியார் வருவார். இவர் வந்து பசங்களை கொஞ்சம் சரி பண்ணி ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்ன்னு கொண்டு போய் இது பண்ணார். இது 2மே எதை உணர்த்துதுன்னா, ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தால் எப்படிப்பட்ட மாணவர்களும் சரியாவாங்க. என் அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கேன். பயங்கர சப்போர்ட்டிவ் நான் 6ஆம் ஆசிரியர். கிளாஸ் படிக்கும்போது ஒரு மேத்ஸ் வாத்தியார் பாடமே நடத்த மாட்டார். ம். எங்ககிட்ட குயிஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் கேள்வி கேட்பார். ம். அதில் கேள்வி பதில் சொல்ல தப்பாக சொல்கிறோன்னே ஏற வச்சுருவார் பெஞ்சு மேலே. ம். இப்படி பார்த்தா கிளாஸே ஏறி நிற்கும். ஓகே. அப்புறம் அதுலேயும் இன்னும் தப்பாக சொன்னோம். எல்லாருக்குமே அன்னைக்கு கண்டிப்பாக அடி உண்டு. ஓகே. புதுசாக அப்போ தான் சேர்ந்தான் ஒரு பையன். அவனை அடிச்சத ஜுரம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் வந்தாங்க. ம். நான் 98 மார்க் எடுத்தேன் மேத்ஸில். குட். இவரை பார்த்து நான் பயந்து போன ஆள் 98 மார்க்கு. அந்த 2 மார்க்கும் போய் சண்டை போட்டேன். ஏன் குறைச்சிங்கன்னு. அதை அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையாக வேலைக்கு சொன்னாங்க. கரெக்ட். அந்த மாதிரி வாத்தியார்கள் வந்து சில வாத்தியார்கள் வந்து இருப்பாங்க. இயற்கையாகவே ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பாங்க. நம்மளோட சிரித்து பேசுவாங்க, பழகுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, பசங்களை புரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லாம் ஓகே. கண்டிப்பா. ஆனால் இது உதவாதில்ல. ம். ஒரு ராட்சசி ஜோதிகாவோ இல்லை ஒரு சமுத்திரகனியோ வந்து ஒரு ஸ்கூலை மாற்ற முடியாது. கண்டிப்பா. கண்டிப்பா. அப்போ இது சம்மந்தமாக பேரண்ட்ஸுக்கிட்டே நான் கேட்குறேன். ம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்கள் சேர்க்கும்போது அந்த ஸ்கூல் எவ்வளோ பெரிய ஸ்கூலு, எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறீங்களே. உங்கள் பசங்களுக்கு உகந்த சூழ்நிலை, அதாவது மற்ற ஃபேனு ஏசிலாம் இருக்குது ஓகே. ம். ஆனால் இது மாதிரி இருக்கான்னு எந்த பேரண்ட்ஸாவது பார்க்குறாங்களா? உங்கள் அனுபவத்தில் ஏதாவது வந்திருக்கா அந்த மாதிரி? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு ஃபேன்சி பில்டிங் ஆர் லைக் அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து தான் எல்லாருமே சேர்றாங்க, அல்லது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ரிசல்ட் வேரியன்ஸ் பார்த்து தான் வந்து எல்லாருமே சேர்றாங்களே தவிர, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சில ஸ்கூல்லலாம் ப்ளே கிரவுண்டு கூட கிடையாதுன்னு வச்சுக்கிங்களேன். சிமெண்ட் தரையை போட்டு கரெக்ட். கரெக்ட். ஒரு எந்த கொடி ஒரு ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டீச்சர்ஸ் கூட 1 வருஷம் அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு மேலே தங்காத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அது குழந்தைகளை பாதிக்கும்ல. கண்டிப்பாக பாதிக்கும். பிகாஸ் அந்த கனெக்டிவிட்டிலாம், அதுவும் இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க. அந்த கனெக்டிவிட்டி போயிடும். ஸோ அந்த பாண்டு போகிறதுனாலே சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாச்மெண்ட்டுன்ற ஒரு பிரச்சனையிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளியார் சொல்லி போடுறதே பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரையும் ஸ்கூலு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது நான் நான் சில இடத்துல நான் போயிருக்கேன். ஒரு ரெக்ரூட்மெண்ட் பேனலில் கூட போட்டிருக்கேன். நான் போகும்போது ஒரு டீச்சர்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பத்தி இருக்கான்னு பார்ப்பேன். அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய நிலையில் இருந்து பார்க்கக்கூடிய ஒருவங்களா, எந்த அளவுக்கு அவங்க கமிட்டடாக இருக்கிறாங்க, ஆர் லைக் ப்ரொஃபஷ்னலாக எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம எமோஷ்னலாகவும் போயிடக்கூடாது. எமோஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, ஒர்க் பேலன்ஸ் இதெல்லாம் இருந்தும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கான்னு பார்த்து தான் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணுறோமே. வெறும் சப்ஜெக்ட் நாலேஜை வச்சுமே பண்ணோம் அப்படின்னா நல்லா பாடம் எடுத்துவாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது பர்சனலாக ஒரு இஷ்யூஸ் இருக்குது, இல்லை அந்த குழந்தை கிளாஸ் ரூமில் இருக்கும்போதே அழுகுது அல்லது பேசாமல் இருக்குது, திடீர்னு நல்ல ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகாமல் இருக்குன்னா அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா என் வேலை ஹைலி ஸ்கில்ஃபுல், நான் பாடம் நடத்துகிறேன், இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் அதை கேட்குறீங்க கேட்காதீங்க, அல்லது எக்ஸாமில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அதை நான் பார்த்துக்கிறேனே தவிர எமோஷன் ரீதியாக கிட்டவே போக மாட்டேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் லைக் ஸ்கூல் பீப்புளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெக்ரூட் பண்ணும்போது உளவியல் ரீதியாகவும் அந்த டீச்சர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்னு இருக்கான்றதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணோன்னா. இப்போ நீங்கள் போகிற பள்ளிகளில் இவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுப்பீங்களா? டீச்சர்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம் சார். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரைனிங்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சைக்கோபேத்தாலஜின்னு சொல்லக்கூடிய மன சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னலாம் வரலாம், இதை வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு அதை பார்க்கணும், எந்த அளவுக்கு அதை கேட்கணும், உங்களால் முடியவில்லை என்றால் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள். அவங்களுக்கு கான்டாக்ட் டிசார்டர் பற்றி தெரியுமா? தெரியும் சார். கான்டாக்ட் டிசார்டர் பற்றி தெரியும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி பற்றி தெரியும். இப்போ நான் சொன்னது நான் ட்ரைனிங் எடுத்த பள்ளிகளில் நான் சொல்கிறேன். சில இடத்துல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது சில பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் சென்டர்ட் டீச்சர்ஸாக இருந்தாங்க, அல்லது குழந்தை சார்ந்த ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா இதை பற்றியான விழிப்புணர்வு வந்து பேரலாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அதை பற்றி தெரியல, லைக் மேபி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸில் இதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். பட் நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போது சைல்டுடைய மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அவங்களுடைய சைன்ஸ் ஆஃப் டிப்ரெஷனோ அல்லது மன அழுத்தம் இருந்துச்சு, அல்லது சடனாக அவங்க அகடமிக்கில் ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு,
நல்லா ஸ்போர்ட்ஸில் விளையாடிட்டு இருந்தோம், திடீர்னு விளையாடாமல் இருக்கிறது, திடீர்னு கிளாஸில் அமைதியாக இருக்கிறது, திடீர்னு கிளாஸில் துருதுருன்னு இருக்கிறது, அல்லது யாராவது புள்ளி பண்ணுறாரா, அல்லது யாரையாவது துன்புறுத்துறாரா, இல்லை இவர் துன்புறுத்தப்படுறாரா, இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் எல்லாம் கவர் பண்ணும்போது டீச்சர்ஸ்க்கும் அதை பற்றியான விழிப்புணர்வு வரும்போது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு இந்த மாதிரி சம்பந்தங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா டைரெக்டாக ரெஃபர் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ரெஃபர் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஆர் லைக் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ஒரு சைக்காலஜிஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ கான்டாக்ட் டிஸார்டர் சம்மந்தமாக இல்லை நீங்கள் போகிற பள்ளிகளில் பல பிரச்சனைகள் ஒவ்வொரு இருக்கும். உங்களை வந்து பள்ளிகள் ரெகுலராக அணுகுறாங்களா, இல்லை எப்போ ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்துகிறாங்களா? நிகழ்ச்சி மாதிரி நடத்துகிறாங்கன்றது தான் 80%. ரெகுலராக வந்து நிறைய இடத்துல இப்போ பண்ண மாட்டேன்றாங்க. மேபி லைக் சிபிஎஸ்சி வந்து இப்போ புதுசாக ரூல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் லைக் இந்த அகடமிக் இயர்லேருந்து இட் இஸ் மேண்டேட்ரி. லைக் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் வந்து சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் இஸ் மஸ்ட். மெட்ரிகுலேஷன் ஆர் லைக் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் இன்னும் நடந்துரும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் அது அப்டேட் தெரியல. பட் சிபிஎஸ்சியில் எனக்கு தெரியும். எப்படி அந்த பள்ளியிலேயே அமர்த்துறதா இல்லை வெளியில இருந்து இந்த மாதிரி? அந்த பள்ளியிலேயே ஒரு ஒன் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் பேனலில் தான் அவங்க, ஐ மீன் லைக் டீச்சர்ஸ் ஆர் லைக் கவுன்சிலர்ஸாக தான் அவங்க போஸ்ட் இருக்கும். முன்னாடியெல்லாம் ஆன் காலில் வருவாங்க ஆர் லைக் கன்சல்டன்ட் மாதிரி வருவாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒன் ஆஃப் த எம்ப்ளாயாக இருப்பாங்க. ஏன்னா எம்ப்ளாயாக இருக்கும்போது தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணும்பொழுது தான் நம்ம கண்டே பிடிக்க முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட இன்வால்மெண்ட் ஆவாங்க. உதாரணத்துக்கு நான் இருக்கிற ஸ்கூலில் வந்து கேட்டுக்கிட்டே நான் இருப்பேன். ஸோ அப்போ தான் அந்த குழந்தைங்க முதல்ல, ஏன்னா நான் கிளாஸுக்கு போய் சப்ஜெக்ட்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு கவுன்சிலர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அது ஒரு ஐஃபையாக இருக்கட்டும், லைக் அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்கிறதா இருக்கட்டும், அந்த குழந்தைங்க ஏதாவது அழுதா அல்லது சோகமாக இருந்துச்சுன்னா அந்த லெவலில் நம்ம அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேரலெல்லாம் நம்ம டீச்சர்ஸையும் நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய அனுபவத்தில் வந்து PHQ-9 ஒரு கொஷினர் இருக்குது, பேஷண்ட் ஹெல்த் கொஷினர். இது வெறும் 9 கொஷினர் தான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட்டஸ்ட் கொஷினர். இதை வைத்துக்கொண்டு, இந்த வினாவரிசையை வைத்துக்கொண்டே ஒரு குழந்தைகளுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கா, மனப்பதட்டம் இருக்கா, அல்லது தன்னை காயப்படுத்திக்க கொள்ள அந்த தற்கொலை சார்ந்த உணர்வுகள் இருக்கான்றதெல்லாம் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கேள்வியாக கொடுத்துருவீங்களா இல்லை அது ஒரு கொஷினர் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துடலாம். அதுவே எல்லாருமே அதை ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு புரியலைன்னா நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அந்த ஸ்கோரையும் நம்ம கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக எக்ஸாம் மாதிரி அழகாக அதை மடித்து நம்மக்கிட்ட கொடுக்குறப்போ ஈஸியாக அதை வச்சு அட்ரஸும் பண்ணலாம். இது நீங்கள் சொல்கிறது எந்த வகுப்பு வரைக்கும்? நம்ம இதை 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம் சார். ஈவன் 6th கூட ஆரம்பிக்கலாம். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கொஞ்சம் கஷ்டம். கான்டாக்ட் டிஸார்டர் சம்மந்தமான பிரச்சனைகளை எந்த பருவத்தில் கரெக்டாக ஒரு ஸ்கூல் பண்ணுச்சுன்னா கரெக்டாக இருக்கும்? 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பண்ணுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அதுக்கு கீழே வந்து இது அது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years or 6 years எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் எல்லாம் நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட்னால 10 வயசு ஆகிடுது. ஆமாம், நான் சொல்கிறது இப்போ நான் 5 years 6 yearsல இந்த எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இந்த பிரெயின் அந்த அளவுக்குலாம் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணாது. அந்த காரண கர்த்தாவோடலாம் பெருசாலாம் திங்க் பண்ணாது. அது எல்லாமே ப்ளஷர் பிரின்சிபல்னு சொல்லுவோம், விளையாட்டுத்தனமாகவே. சில பேர் ஹைப்பர் ஆக்டிவ் பசங்க இருப்பாங்கல்ல. ஹைப்பர் ஆக்டிவ் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் சார். அது எப்போ அது பெரிய பிரச்சனை வரும்ன்றது வந்து அது நம்ம வயசு ஏற ஏற தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு எல்கேஜி யூகேஜியில் இருக்க குழந்தைங்க துருன்னு தான் இருக்கும், கிளாஸில் உட்கார செய்யாது, பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு பொருள்லாம் தள்ளி விடும். அதெல்லாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் வராது. இப்போ நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஒரு கிளாஸில் உட்காந்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காராமல் டீச்சர் இருக்கிறான்னு தெரிஞ்சும் வந்து மாறிக்கிட்டே, டீச்சர் ஒரு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லிக்கிட்டு, அண்ட் எந்த ஒரு அசைன்மெண்ட்டுமே சரியாக முடிக்காமல் பாதியில் விட்டுக்கிட்டு ஒரு நேரத்தில் பல வேலை செய்கிற மாதிரி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக 6 month மேலே இருந்தால் தான் அந்த ADHD நம்ம வந்து பார்க்க முடியும். இவங்களை நம்ம கண்டுக்காமல் விட்டோன்னா எதிர்காலத்தில் வேலையில் கூட இருக்க மாட்டாங்க. 2 வாரம் தான் ஒரு வேலையில் இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அடல்ட் ADHDயில் வந்துடும். அது ரொம்ப கஷ்டம். ஸோ இது எல்லா சேனலையுமே நம்ம பார்க்கணும். அது ADHDயான்னு பார்க்கணும், கான்டாக்ட் டிஸார்டர் இருக்கான்னு பார்க்கணும், அல்லது சைல்டுஹுட் குழந்தைகளுக்கான ஒரு மன அழுத்தமா, மனப்பதற்றமா. சில இடத்துலலாம் அப்பா அம்மா பயங்கர சண்டை போடுவாங்க. அது சார்ந்த அந்த குழந்தைகள் ஒரு நேரத்தில் ஜாலியாக இருக்கும், 2ஆவது நாள் பார்த்திங்கன்னா உம்முன்னு இருக்கும். இந்த குழந்தைய அப்படி வந்து உம்முன்னு இருக்குன்னு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா அது சில காரணங்களெல்லாம் சொல்லுவோம். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம அதை கரெக்டான ஒரு சைக்காலஜிஸ்டையோ டீச்சர்ஸ் எல்லாருமே ஒத்துழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களை சூப்பராக கொண்டு வரலாம். இதுக்கப்புறமா இப்போ நிறுவனங்களுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறீங்க. நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு பக்காவாக வருவாங்க. கரெக்ட். ஆனால் ஆஃபீஸில் வந்தால் அவர்கள் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தை ஆஃப் பண்ண மாட்டாங்க. அவங்க சிஸ்டம் அவங்க டேபிளை கூட நான் பார்த்துருக்கேன் பல பேர்.
அந்த ஒரு டேபிளை கூட தொடச்சிட்டு சுத்தமாக இது பண்ணிட்டு உட்கார்ற ஏற்பாடு கூட இருக்காது. ஓகே. அப்படியே உட்கார்றது போகிறது, சேரை தள்ளி விட்டு எனக்கு என்னன்ட்டு போகிறது, ஓகே. குப்பையை வந்து எங்கேயாவது போடுறது, டாய்லெட்டு ஃப்ளஷ் பண்ணாமல் வர்றது, சில இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட. ஆனால் அந்த அலுவலகம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெல் நாலேஜி பர்சன்னால் நிரப்பப்பட்டிருக்கும். அவங்களும் ரொம்ப நுனிநாக்கு ஆங்கிலம் பெரிய அளவில் பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ட்ரூ. ஆனால் அலுவலகம் உள்ளன்னு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ஒரு மோசமானது இருக்கும். கரெக்ட். இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது சந்திக்கிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறோம்? இது ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஒர்க் எத்திக்ஸ்குள்ளே வரும். அது அது எங்கள் ரோல் ஆனால் கிடையாது. மினிமம் கான்டாக்ட் டிசார்டரில் வருது இல்லை? பட் வரும். பட் அவுட்லைனில் நாங்கள் ஓரளவு அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசுகிறப்போ ஒர்க் கல்ச்சருன்ற ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம எத்திக்கலாக பார்க்கணுன்றதையும் நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா. அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா செகண்ட் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான். ஸோ டீச்சர்ஸ் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆசானாக இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து அவங்க க்ரூம் பண்ணுற விதத்துலேருந்து அவங்க கிளாஸ் ரூமுக்கு வர்றதுலேருந்து அவங்க கிளாஸ் ரூமை ஹேண்டில் பண்ணுற டோன் அல்லது பிச் ஆஃப் த வாய்ஸை வச்சு எல்லாமே அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ டீச்சர்ஸும் எனக்கு தெரிஞ்ச ப்ரிடாமினென்ட்லி சில பேர் லைக் டிசிப்ளினாகவும் இருக்கிறாங்க. சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இருந்திருக்கலாம் அல்லது மேனேஜ்மெண்ட் ப்ரெஷருன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா 7 to 8 hours ஒரு டீச்சருமே ரெஸ்ட்டே இல்லாமல் கிளாஸ் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தொண்டை தண்ணி வற்றி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்து அதை மேனேஜ் பண்ண முடியாமல் இந்த ஸ்கூலில் வந்து அதை டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அதை சரியாக மேனேஜ் பண்ண முடியாமல் ஸ்கூலில் வந்து அவங்க நிலை குடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் அல்லது இன்னும் நிறையா கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த விஷயங்களே நம்ம சரி செய்யலாம். ஏன் என்னால் வந்து ஃப்ளஷ்ஷை வந்து பண்ணாமல் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் வேறு எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா அது படிப்பு சார்ந்தோ அல்லது என் குடும்பத்தை சார்ந்தோ இல்லை எனக்கு ஏதாவது மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அது மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம். எந்த நோக்கத்துக்காக நம்ம செய்கிறோமோ அந்த நோக்கம் மறந்து போய் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு தாட் இருக்கிறப்போ அந்த ஃப்ளஷ் பண்ணவோ அல்லது அவசரத்தில் அந்த சேரையோ அல்லது பேப்பரை தூக்கி போட்டு வர்றதுக்கு வாய்ப்பு. சினிமா காட்சிகளில், திரைப்படங்களில் கான்டாக்ட் டிசார்டர் காட்சிகள், அதாவது இதுதான் கிடையாது, அதாவது அவர்களை அறியாமல் அந்த இயக்குனர்கள், அந்த நடிகர்கள் இது பண்ணுறது நீங்கள் எதெல்லாம் உதாரணமாக சொல்ல முடியும்? எனக்கு டக்குன்னு நீங்கள் கேட்டோன்னே ஞாபகம் வருது. பேரலாக எனக்கு தெரிஞ்சு நான் மகாநல்ல வந்து ஒரு கான்டாக்ட் டிசார்டருக்கான ஒரு இதுவாக அது சின்ன வயசுங்க. சின்ன வயசில் பார்க்காதனால ஒரு அடல்ட் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டியாக மாறின ஒரு ஞாபகம் இருக்குது. மற்றபடி டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க் சொன்னீங்கன்னா. நான் கேட்குறது வந்து சாதாரணமாக ஒரு ஹீரோவும் ஒரு இதை மீறுறது, ஏதாவது சட்டத்தை மீற செயல்களை சாதாரணமாக பண்ணுறது, அந்த மாதிரி கேட்குறேன். காட்சிகள் வைக்கப்படுவது இல்லை வைக்கப்படுவது என்ன கேட்டிங்கன்னா நம்ம நிறைய முறை நம்ம இதை பேசியிருக்கிறோம். எந்த ஒரு டைரக்டரும் ஒரு சைக்காலஜி படிச்சுட்டோ இல்லை சமுதாயத்துக்கு வந்து நம்ம தப்பாக ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணணும்னு யார் பண்ணார மேபி இப்போ உள்ளதில் யாரும் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எல்லாம் கமர்ஷியலாக அல்லது எவ்வளோ தூரம் என்டர்டெயின்மெண்ட். பார்த்த ஒரு பிரபல ஹீரோ ஓகே போதை மருந்து கடத்தி விற்கிற மாதிரி காட்சி. இன்னொரு பிரபல ஹீரோ செம்மரம் கடத்துறாரு. ஓகே, இதெல்லாம் ஆன்டி சோஷியல் இதுதான். கரெக்ட் கரெக்ட். இது எப்படி வரவேற்கப்படுகிறது? ஆனால் அதுதான் வேர்ல்ட் லெவல்லையும் பயங்கர கலெக்ஷன்ஸ். அது பண்ணக்கூடாது தான். ஏன்னா லைக் நிறைய பேருக்கு இப்போவும் நம்ம அடோலசன்ஸுக்கு வந்து சினிமா வேறு, நிஜ வாழ்க்கை வேறு, ஃபேண்டசி வேறு, ரியாலிட்டி வேறுன்றது தெரியாமல் தான் அவங்கள எல்லாருமே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. வருத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ நான் கேட்குறது, பழைய படங்களில் நீங்கள் ஹீரோ வந்து மது அருந்த மாட்டார். கரெக்ட், கரெக்டான ஆளாக இருப்பார். ஐ திங்க் லைக் எம்என் நம்பியார் சார் கூட வி டோன்ட் ஸ்மோக்னு நினைக்கிறேன். இல்லை, நான் நிஜ வாழ்க்கை கேட்கல. ஹீரோவாக காட்சிப்படுத்துறது இல்லவங்கலாம் நல்லவங்களாக இருப்பாங்க. மது அருந்த மாட்டார், சிகரெட் வேணால் பிடிப்பார், ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருப்பார், ஒரு நல்ல பழக்கம் இருக்கும். எங்கே ஒரு பிரச்சனை வந்தால் வில்லன் கூட, வில்லன் என்ன பண்ணுவான், எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிக்கிட்டு. கரெக்ட். இந்த காலகட்டங்களில் வந்து எல்லாமே தலைகீழாக போயிடுச்சு. ட்ரெண்டே மாறி போய் வில்லன் செய்கிறத ஹீரோ பண்ணுறாரு. கரெக்ட். இது வந்து போதை மருந்து கடத்தி விற்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. கரெக்ட். நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, மங்காத்தா படத்தை கூட அப்படி தான் ஆன்டி ஹீரோக்கு சாட்ஸ். மங்காத்தா, இந்த லியோன்னு ஒரு படம் வந்தது, அது இது செம்மரம் கடத்துவாங்க, என்ன படம் அது, புஷ்பா. கரெக்ட். நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு. ஆமாம், சிறந்த நடிப்புன்னு. அப்போ ஒரு நாடே வந்து
இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிகிட்டு இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம் சார், கண்டிப்பாக மாட்டிகிட்டு இருக்கு சார். ஏன்னா இளைஞர்கள் லைக் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரிப்பிங் ஆர் லைக் இந்த மாதிரி ஒரு ஹீரோ லெவல் கிட்ட தான் பயங்கர அட்மையர் பண்ணுறாங்களே தவிர, நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக இல்லை லைக் ரொம்ப எத்திக்கலாக கொண்டு போகிறவங்க வந்து கிரிஞ்ச் ஆர் லைக் இது என்ன அங்கிள் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் சமுத்திரக்கனி சாரை வந்து அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அவருமே ஐ திங்க் லைக் ஹி ஹஸ் சேஞ்ச் த ட்ரெண்ட். அதனால் வந்து நம்மளும் மாறணும். நமக்கு வந்து அந்த திரைப்படம் வந்து ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் தான். அந்த தியேட்டரை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்ற ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போது கான்டாக்ட் டிசார்டர் பற்றி பேசுகிறோம். இது எல்லாம் ரொம்ப மேஜரு அதில். ஆமாம், ரொம்ப அதிகம். ஆனால் இப்படி வர்ற படங்கள் வந்து அதை ரசிப்பவர்கள் தான் மேஜர் அதிகமாக இருக்காங்க. கரெக்ட். அப்போ இவர்கள் இது என்ன வகையான மனநிலை? காப்பி கேட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம் சார். உதாரணத்துக்கு நீங்கள் பேசும்போது ஞாபகம் இருக்கிறது ஒரு படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ரோட்டில் இருக்க வண்டியில் போயிட்டு செயினெல்லாம் இருப்பாங்க. ஆமாம், அதே மாதிரியாக சென்னையில் நான் நிறைய நடந்த சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். ஸோ இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் டிசார்டர் நம்ம சரியாக அட்ரஸ் பண்ணலன்னா எல்லாருக்குமே ஒரு பண தேவை இருக்குது, சீக்கிரம் ஒரு பணம் வாங்கணும், முக்கியமாக ஒரு சூப்பர் பைக்ஸ் எல்லாம் வாங்கணுன்ற மாதிரி நினச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஈடுபடுறதுக்கு இருப்பாங்க. இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வாட் மங்கி சீஸ் மங்கி டஸ். ஒரு குரங்கு என்ன பார்க்குதோ அதை தான் செய்கிற மாதிரி இவங்களுக்கு இதை ஒரு ரெஃபரன்ஸாக தப்பாக புரிஞ்சு தியேட்டர்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துட்டாங்கன்னா இதை ஒரு முறை ருசித்து கண்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன் ஆகிடும். ரெண்டாவது முறையும் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா டபுள் பேட்டர்ன் ஆகிடும். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணி என்றைக்கு இவங்க மாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே போய்டும்னு நினைக்கிறப்போ எதுவுமே திரும்பி பார்க்க முடியாது. ஸோ எல்லா இளைஞர்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக அல்லது விழிப்புணர்வோட அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா படிப்பதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம விளையாடுறோம் அப்படின்னா அந்த விளையாட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒர்க்கிங் ஃபார் ப்ரெசண்ட்டுன்னு சொல்லுவோம். அல்லது இங்கே இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலமும் சரி இறந்த காலமும் சரி அது வேலையை அது பார்த்துக்கணும். இப்போ ஒரு நல்ல குடிமகனை உருவாக்குவது தான் ஒரு நாட்டுடைய எல்லாருடைய நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு நல்ல குடிமகனை உருவாக்குவதற்கான பங்கு திரைப்படங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், கரெக்ட், வீடு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆமாம். நம்ம அடுத்த எபிசோடில் இதில் ஒவ்வொருவருடைய பங்களிப்பு குட் பேட் கரெக்ட் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்தை சீர்கெட்டு இந்த கான்டாக்ட் டிசார்டருக்குள்ள இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுதுன்றதை பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.